மிதுன ராசி. மிதுனம் வந்து ஒரு நெறைய பேர் வந்து அஷ்டம சனி முடிஞ்சு கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புலம்பல்லாம் இருந்தது. 2025 டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சனி கரெக்ட்டா 10ல போறாரு. ராகு கேதுவுடைய பெயர்ச்சி. ஸோ மிதுனத்தில பிறந்து நெறைய பலன்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும், மத்த கிரகங்களுடைய நகர்வுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரீடிங் எடுத்துருவோம். மிதுனம் அந்த வீட்ல யாராவது அசுபர்கள் இருக்காங்களா? யாருமே இல்ல. எந்த நெகட்டிவ் பிளானட்டோட ஷேடும் கிடையாது. குரு தான் உங்களுக்கு வந்து மேல வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயி வருவாரு மிதுனத்தில. குரு வர்றது ஒண்ணும் கெட்டதும் கிடையாது. திக்பல் அடைவார். கெட்டது கிடையாது. கேந்திர ஸ்தானத்தில போய் குரு வருவார். சில மாதங்கள்ல புதன் குரு வீட்ல இருக்கும்போது பரிவர்த்தனை ஆன மாரி ஆயிடும். அது பரவால்ல. டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. 2வது வீடு எந்த அசுபரும் கிடையாது. 3ல தான் கேது. 3ல கேது வரதெல்லாம் பிளஸ் தான். ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு கேது வரதெல்லாம் அட்வான்டேஜ் தான். 3ங்கிறது உங்களுடைய நெட்வொர்க் பெருசா போட ஆரம்பிச்சுரும். கேதுலாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஆளுங்க மூலியமாலாம் நெறைய விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகுதே தெரியாது. வேற லெவல்ல கனெக்ட் ஆகும். அதெல்லாம் கேது பண்ணும். 4 சுத்தமா இருக்கு. 4ல சனி பார்வை. அப்பப்ப சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ. மைனரா ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன உபாதை மாரி எப்பயாவது பண்ணும். ரெகுலரா பண்ணாது. 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 5 நல்லா இருந்ததுன்னா, மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவுஸும் கிளீனா இருக்கு. 5ம் சுத்தமா இருந்தா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். மனசு நல்லா தெளிவா, நல்லா ஒரு வேகமா இருக்கு. வெறித்தனமா எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது முன்னேறி ஏதாவது பண்ணணும். பயங்கரமான பிளான்னு அர்த்தம். 6ஆம் இடம் நல்லா கிளீனா 7, 8, 9ல போய் ராகு. ராகு வந்து 9ல வராருன்னு சொன்னோம்னா, யோகா காரகன் போய் 9த் ஹவுஸ்ல நல்ல இடம். 10ல சனி. உழைக்கணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா 10ல சனி இருக்கணும். இந்த முறை 10ல சனி. இதுவரைக்கும் எதுக்குமே தயங்கி, 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 தயங்கி நின்னவங்கலாம் இப்ப சனி 10ல வந்ததுன்னா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அது சனி 10ல வருதுன்னா, அது ஒரு பெரிய பிளஸ் தான். ஸோ மிதுனம் ஆஸ் பர் ராசி ஒரு 85 டூ 90% எந்த நெகட்டிவான ஷேடுமே இல்லாத ஒரு ராசியா 2025ல அடி எடுத்து வைக்குது. இத்தனைக்கும் ஜென்ம குருவாவே இருக்கும். ஆனாலும் பெரிய கெடுதல செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு ராசி மிதுனம். இதுல வந்து அதே ராசியில பிறந்து அதுல நட்சத்திரங்கள் மிருகசீடம் 3 மற்றும் 4வது பாதம். திருவாதிரை அதிகம் பேர் மிதுனத்தில வந்து திருவாதிரை தான் ஹைலைட்டிங்கான கேரக்டர். 1, 2, 3, 4 ஏன்னா திருவாதிரை வந்து அதிகம் பேர் மிதுனத்தில பிறக்கிறவங்கலாம் சாதனை பண்ணணும், நெறைய அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு வெறித்தனமானவங்க. அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 இப்ப என்ன நடக்க போது? உங்க ஜனன ஜாதகத்தில எப்படி பார்த்தாலும், நீங்க சனி தசை, புதன் தசைய கடக்காம இருக்க முடியாது. ஒருவேள சனியோ இல்ல புதன்லோ இருக்கலாம். இல்ல குரு தசை சில பேருக்கு நடக்கலாம். ஏஜ பொறுத்து. நான் என்ன இப்ப ப்ரீக் பண்ண போறேன்னா, லக்னமுடைய காம்போ வந்து எதுவா இருந்தா நல்லா இருக்கும். மிதுனத்துக்கு நல்ல சான்ஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பலன் சொல்லிட்டோம். என்னென்ன லக்னங்கள்லாம் சேர்ந்த ஏன்னா நெகட்டிவே இல்ல. அதுவே பெரிய பிளஸ். ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 2, 4, 8 எங்கேயுமே நெகட்டிவே இல்ல. 12 நெகட்டிவா பெருசா இல்ல. மே வரைக்கும் அந்த குரு 12ல இருப்பாரு. அப்புறம் ஷிஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ அதுவரைக்கும் கொஞ்சம் முதலீடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா, ஸ்லோவா, ஸ்டெடியா பண்ணா போதும். நெகட்டிவே பெருசா இல்ல. அதுவே பெரிய பிளஸ்.